வாக்குப்பதிவுக்கு பிறகு தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்த வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 19ஆம் தேதிக்கு பிறகும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தால் வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்தார். எனவே தேர்தல் முடிந்ததும் தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்தி மாநிலத்தின் எல்லை பகுதிகளில் மட்டும் அதனை அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் கூறினார். 19க்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதி வரை மிக கடுமையான நெருக்கடி இருக்கும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். 19க்கு பிறகு தளர்வுகள் முழுமையாக செய்திட வேண்டும். எல்கை, அதாவது மாநிலம் எல்கையிலே முழு பாதுகாப்போடு சோதனை சாவடிகளை அமர்த்தி கொள்ள வேண்டும். வணிகம் முடக்கப்படும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்திருக்கிறோம். அதையும் அவர்கள் உடனடியாக டெல்லியிலே கலந்து ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். வருகின்ற 22 சென்னையிலே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய தலைமை நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. 19க்கு பிறகு தளர்வுகள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் 22ஆம் தேதி கூட்டத்திலே எங்களுடைய பெரும் போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.